السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய அற்புதமான கிருபை ஹனஃபி ஃபிக்ஹ் சார்ந்த நூருல் ஈதாஹ் என்ற அற்புதமான கிதாபினுடைய முதல் பெரிய தலைப்பாகிய கிதாபுத் தஹாரா, தூய்மை சுகாதாரத்தை பற்றிய முக்கியமான பாடத்தின் பாடம் 8-இல் நாம் இன்றைக்கு வீற்றிருக்கிறோம். இதுவரை அல்லாஹுடைய கிருபையினால் 7 பாடங்களை நாம் நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது 8வது பாடத்திற்கு வந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இதே அல் இஸ்தின்ஜா என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் விட்டிருக்கிறோம். ஏற்கனவே இஸ்தின்ஜாவுடைய 2 பகுதிகள் நிறைவாகிவிட்டது. சுத்தமாகுதல், இஸ்தின்ஜாவுடைய 2 பகுதிகளை நிறைவு செய்து இப்பொழுது பகுதி 3-லே நாம் வந்திருக்கிறோம். இந்த இடத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பாடம் 8வது பாடம், தொடர் பாடங்களில் 8வது பாடம் அல் இஸ்தின்ஜா என்ற தலைப்பில் பகுதி 3-லே நாம் இருக்கிறோம். கடைசி பகுதியாகவும் வைத்துக் கொள்ளலாம். இஸ்தின்ஜாவுடைய பகுதியில் 3ஆம் பகுதி, தொடர் பாடத்தில் 8வது பாடத்தில் நாம் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் பாடத்தில் இன்றைக்கு பார்க்கலாமா? அல்லாஹுடைய கிருபையினால் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இனிமேலும் தொடர்ந்து நடைபெற தாங்கள் துஆ செய்யுங்கள். நமது ரகீபு கல்வி அறக்கட்டளைக்கு தாராளமாக உதவிகள் செய்யுங்கள், ஆதரவுகள் தாருங்கள். அக்கௌண்ட் டீடைல்ஸ் தங்களுக்காக வேண்டி இங்கே வழங்கப்பட்டுள்ளன. கியூஆர் ஸ்கேனிங் கோடு வழங்கப்பட்டுள்ளன. இன்ஷா அல்லாஹ் இவைகளை பயன்படுத்தி தங்கள் தாராள உதவிகளை செய்து அல்லாஹ்வின் நல்லருள் அடைந்து கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் இஸ்தின்ஜாவுடைய பகுதி 3 கடைசி பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு பிரிவு ஃபஸ்லுன் ஃபி தமாமி அஹ்காமில் இஸ்தின்ஜாஇ. தமாம் என்றால் பரிபூர்ணம், அஹ்காம் என்றால் சட்டத்திட்டங்கள், இஸ்தின்ஜா என்றால் தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல், தூய்மையாக தேடுதல், சுத்தமாகுதல். இஸ்தின்ஜாவுடைய சட்டத்திட்டங்களின் பரிபூர்ணத்தை பற்றிய பிரிவு. இஸ்தின்ஜாவுடைய சட்டத்திட்டங்களின் பரிபூர்ணத்தை பற்றிய பிரிவாக இருக்கும். சில முக்கியமான விஷயங்கள் கடைசியாக இந்த இடத்தில் நமக்கு கிதாபினுடைய தொகுப்பாளர் பெருந்தகை அவர்கள் தருகிறார்கள். அல் அவ்வல், முதலாவது, இஸ்தின்ஜா என்றால் தன்னை கழிவறையில் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய, மலம் ஜலம் கழித்த பிறகு தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த வழிமுறையில் முதன்மையாக நாம் பார்க்க வேண்டிய இன்றைய ஒரு சட்டம், லா யஜூசு கஷ்ஃபுல் அவ்ரதி லில் இஸ்தின்ஜாஇ. லா யஜூசு கூடாது, ஃபஅல முதாரி மன்ஃபி, கூடாது, ஆகுமாகாது. கஷ்ஃபுல் அவ்ரதி, தன்னுடைய மறைவான இடத்தை திறந்து வைத்தல். கஷ்ஃபி என்றால் திறந்து வைப்பது, அல் அவுரத் மறைவான இடம். அவுரத் என்பது சில பழக்க வழக்கங்களில் பெண்களுக்கு சொல்லுவார்கள். அரபியினுடைய அவுரத் என்ற இந்த வார்த்தை மறைவான பகுதிக்கு கூறப்படுகிறது. ஆண்களுடைய மறைவான பகுதி, பெண்களுடைய மறைவான பகுதி என்று இருக்கிறது. இதில் கட்டாயமாக தொப்புளுக்கு கீழிருந்து முழங்கால் வரை உண்டான பகுதியை கட்டாயம் மறைத்தே ஆக வேண்டும். எனவே இந்த அவுரத் என்ற இந்த கட்டாயம் மறைக்க வேண்டிய இந்த உறுப்பை திறந்து வைத்தல், திறந்து வைக்கிறது பொதுவான நேரங்களில் திறந்து வைக்கக்கூடிய வழமை இல்லை. லில் இஸ்தின்ஜாஇ, தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக தன்னுடைய மறைவான இடத்தை திறந்து வைத்தல் கூடாது. இஸ்தின்ஜாவுடைய நேரத்தில் பொதுவாக நாம் நடைமுறைகள் பார்க்கிறோம், தன்னுடைய அவுரத்தை முழுமையாக திறந்து வைக்கக்கூடிய பழக்கம். ஆனால் ஷரியாத்தில் அந்த ஒரு இஸ்தின்ஜாக்காக வேண்டியும் சுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் தன்னுடைய மறைவான இடத்தை திறந்து வைப்பது அனுமதிக்கப்படவில்லை. என்றால் ஒரு வெட்ட வெளியில் தன்னுடைய சுய தேவை பூர்த்தி செய்வதாக இருந்தாலும் ஒதுக்குப்புறமாக செல்ல வேண்டும். அல்லது கழிவறையில் இருக்கும் பொழுது கழிவறையினுடைய ஒரு பகுதி திறந்திருந்தாலும் அங்கேயும் இயன்றவரை தன்னுடைய அவுரத் என்ற மறைவான இடத்தை திறப்பதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவுரத்தை மறைக்கும் இடத்தை கட்டாயம் மறைக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அஸ்ஸானி, இரண்டாவது, وَإِذَا تَجَاوَزَتِ النَّجَاسَةُ مَخْرَجَهَا.
கவனித்து பார்ப்போம். وَإِذَا تَجَاوَزَتِ النَّجَاسَةُ அசுத்தம் என்பது கடந்து போய்விட்டால், தஜாவசத் என்றால் கடந்து போகுதல், நஜாசத் என்றால் அசுத்தம். அசுத்தமாகிறது கடந்து போய்விட்டால். தஜாவசத்தினுடைய ஃபாயில் நஜாசத், ஃபஅல் ஃபாயில். மஹ்ரஜஹா தஜாவசத்தினுடைய மஃஊலாக இருக்கு. தன்னுடைய வெளியாகும் இடத்தை விட்டு அசுத்தமாகிறது, தன்னுடைய வெளியாகும் இடத்தை விட்டு கடந்து போய்விட்டால். புரியுதுங்களா? நஜாசத் ஃபாயில், மஹ்ரஜஹா மஃஊல். அசுத்தமாகிறது, வெளியாகும் தன்னுடைய வெளியாகும் இடத்தை விட்டு கடந்து விட்டான். மஹ்ரஜஹாவுடைய மர்ஜா இதே நஜாசத்து தான். அந்த அசுத்தம் வெளியாகக்கூடிய இடத்தை விட்டு அது கடந்து விட்டார். சரி. வஸாதல் முத்தஜாவிஸ் அலா கத்ரி திர்ஹமி. மேலும் வஸாத இது இரண்டாம் ஷரத்து. இது முதல் ஷரத்து நிபந்தனை வாசகம், இது இரண்டாம் ஷரத்துடைய வாசகம். வஸாத மேலும் அதிகமாகி விட்டார். அல் முத்தஜாவிசு கடந்து போகக்கூடிய அந்த அசுத்தம் அலா கத்ரி திர்ஹமி அரபிய வெள்ளிக்காசு திர்ஹம், அந்த வெள்ளி நாணயத்தின் அளவை விட, இந்த அலாவுக்கு விடங்கிற அர்த்தம் வைக்கணும், வெள்ளி நாணயத்தின் அளவை விட கடந்து போகக்கூடிய அசுத்தம் அதிகமாகி விட்டார். புரியுதுங்களா? அதாவது அந்த வெளியாகும் இடத்தை விட்டும் வெளியே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அதனுடைய தடிப்பம் ஒரு திர்ஹத்தின் அளவை விட அதிகமாகவே இருக்கு என்றால் என்ன செய்ய வேண்டும்? இதோ ஜஸா பாருங்கள். லா தஸிஹு மஅஹு அஸ்ஸலாத்து இதா வஜத மா யுஸீலுஹு. அதனுடன் தொழுவது சரியாகாது. தொழுகை என்பது சஹீஹாகாது, சரியாகாது. அஸ்ஸலாத்து தொழுகை, அஸ்ஸலாத் என்பது லா தஸிஹுடைய ஃபாயில். தொழுகை என்பது அந்த அந்த நிலையுடன் சரியாக வராது. இதா வஜத ஒருவேளை அந்த மனிதர் பெற்றுக்கொண்டால் மா யுஸீலுஹு அந்த அசுத்தத்தை நீக்கக்கூடிய ஒன்றை. மா என்பது மௌசூல், யுஸீலுஹு என்பது அதனுடைய சிலா. இந்த ஹூ மாவின் பக்கம் மீளுகிறது. அதை நீக்கக்கூடிய ஒன்றை பெற்றுக்கொண்டால், அதாவது அந்த அசுத்தத்தை நீக்கக்கூடிய ஒன்றை அந்த தொழுகையாளி பெற்றுக்கொண்டால் அந்த அசுத்தங்களுடன் தொழுகை என்பது சரியா வராது. அதாவது தண்ணீருக்கு அல்லது தண்ணீரை போன்ற திரவங்கள் இருக்கு, இருந்தும் கூட இவர் அந்த அசுத்தத்தை சுத்தப்படுத்தாமலேயே தொழுகைக்கு போகிறார் என்றால் அந்த தொழுகையே சரியாகாது. எனவே இந்த நிலையை சுத்தப்படுத்தி கொண்ட பிறகுதான் அவர் தொழுகைக்கு போக வேண்டும். காரணம், இடத்தை விட்டு கடந்து விட்டது. இரண்டாவது, கடந்த அந்த அசுத்தம் ஒரு வெள்ளி நாணயத்தின் அளவை விட அது அதிகமாக இருப்பதால் கட்டாயம் தொழுகைக்கு போகக்கூடாது, தொழுகை கூடாது. அடுத்து சொல்லுவார்கள், வயஹ்தாலு லிஇஸாலதிஹி மின் கைரி கஷ்ஃபில் ஔரதி இன்தம யராஹு. வயஹ்தாலு முதாரியான ஃபேல், இஹ்தால யஹ்தாலு, அதாவது பாவலா செய்வார், இல்லை என்றால் தந்திரம் செய்வார் என்று இரண்டு விதமாக அர்த்தம் வைக்கலாம். வயஹ்தாலு என்றால் பாவலா செய்வார், தந்திரம் செய்வார். எதற்காக? லிஇஸாலதிஹி அந்த அசுத்தத்தை நீக்குவதற்காக. மின் கைரி கஷ்ஃபில் ஔரதி தன்னுடைய மறைவான பகுதியை திறந்து வைக்காமல், ஐந்தம யராஹு அதை பார்க்கக்கூடியவர் இருக்கும் இடத்தில், அதை பார்க்கக்கூடியவர் இருக்கும் இடத்தில் அந்த ஔரத்தை திறந்து வைக்காமல் அந்த அசுத்தத்தை நீக்குவதற்காக இவர் ஹீலா செய்வார் என்று தமிழ்ல சொல்லுவார். ஹீலாங்கிற வார்த்தை பரவலாக தமிழ்லே உபயோகிக்கப்படுது. சாக்கு, அதாவது ஒரு நடைமுறை ஏற்படுத்துவார், யாரும் அந்த ஔரத்தை பார்க்காதவாறு இவர் நடந்து கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இயன்றவரை இவர் முயற்சி செய்ய வேண்டும், தன்னுடைய ஔரத்து திறந்து விடக்கூடாத வகையில் இவர் இயன்றவரை முயற்சி செய்ய வேண்டும். யார் அங்கே பார்க்கக்கூடிய மற்ற மனிதர்கள் இருக்கும் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று ஒதுக்குப்புறமாக நீங்குதல், இல்லை என்றால் கதவை சாத்தி விடுதல், இல்லை என்றால் ஒரு பார்வைப்படாத சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளுதல். இது போன்று இவர் ஹீலா செய்து கொள்வார், சாக்குப்போக்கு ஏற்படுத்திக் கொள்வார் என்று கூறுகிறார்கள். அடுத்த பகுதியில் இன்னொரு தலைப்பை தருகிறார்கள். எந்தெந்த பொருட்களை கொண்டு இஸ்திஞ்சா செய்வது மக்ரூ, வெறுக்கத்தகுந்ததாக இருக்கிறது.
வயக்ரஹுல் இஸ்தின்ஜாஉ. இஸ்தின்ஜா செய்வது மக்ரூஹாக இருக்கிறது. தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் மக்ரூஹாக இருக்கிறது, வெறுக்கப்பட்டதாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை கொண்டு, எது எது இஸ்தின்ஜாவுடைய விஷயத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று பார்க்கும் பொழுது, பிஆதுமின், முதலாவது எலும்பை கொண்டு. ஆதும் என்றால் என்னங்க அர்த்தம்? எலும்பு. அதாவது உயிரினங்களின் எலும்பை பயன்படுத்துவது கூடாது. உயிரினங்களின் எலும்பை பயன்படுத்துவது கூடாது. ஆதும் என்றால் எலும்பு. எலும்பை கொண்டு இஸ்திஞ்சா, அதாவது ஆடு மாடு கோழி இது போல பிற உயிரினங்களுடைய எலும்பு அங்கங்கே கிடக்கிறது. ஒரு விதத்தில் அது பிற உயிரினங்களுடைய ரிசுக்காக இருக்கலாம். எனவே எலும்பை கொண்டு தன்னுடைய மர்மஸ்தானத்தை சுத்தம் செய்யக்கூடாது. இரண்டாவது, ஒத்தாமின் லி ஆதமியின் அவு பஹீமத்தின், மனிதன் அல்லது பிற உயிரினங்களுடைய உணவுகளை கொண்டு, ஏதேனும் ஒரு உணவு, அந்த உணவை பயன்படுத்தி தன்னுடைய மர்மஸ்தானத்தை சுத்தம் செய்யக்கூடாது. மூன்றாவது, ஆஜுரின், செங்கலை கொண்டு. ஆஜுர் என்றால் செங்கல், கட்டிடச் செங்கல். செங்கலை கொண்டு தன்னுடைய மர்மஸ்தானத்தை சுத்தம் செய்வதால் மர்மஸ்தானங்களில் காயங்கள் ஏற்படவும், நோய்கள் ஏற்படவும், வேறு விதமான சைடு எஃபெக்டில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் செங்கலை கொண்டு, ஆஜுர் என்றால் செங்கலை கொண்டு இஸ்திஞ்சா செய்வது மக்ரூ. நாலாவது, ஹஸ்ஃபின். ஹஸ்ஃபின் என்றால் மண்பானைகள், மண் பாண்டங்களை பயன்படுத்தி இஸ்திஞ்சா செய்யக்கூடாது. ஹசஃப் என்று சொல்றாங்க, ஹஸ்ஃப் என்பதாகவும் இரண்டு விதமாக உச்சரிக்கப்படுது. ஹசஃப், ஹஸ்ஃப், ஜாவுடைய ஃபதஹா, ஜாவுடைய சுக்கூன். ஹசஃப் என்றால் என்னங்க அர்த்தம்? மண்பாண்டங்களை கொண்டு செய்யக்கூடாது. ஒஃபஹ்மின், நிலக்கரி, அடுப்புக்கரி. அடுப்புக்கரி, நிலக்கரியை பயன்படுத்தியும் செய்யக்கூடாது. இவைகள்லாம் வேறு காரியங்களுக்காக, அடுப்புக்காக, கட்டிடங்கள் கட்டுவதற்காக, மண்பாண்டங்கள், தண்ணீர் குடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய புனிதமான பொருட்கள். இது போன்ற புனிதமான பொருட்களை நாம் அசுத்த காரியங்களுக்காக பயன்படுத்துவது ஷரியாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நம்பர் 6, ஒசுஜாஜின், கண்ணாடியை பயன்படுத்தி, கண்ணாடியை கொண்டு இஸ்திஞ்சா செய்வது. கண்ணாடியை கொண்டு இஸ்திஞ்சா செய்வதால் மறைவான பகுதியில் கட்டாயம் காயங்கள் ஏற்படுவதற்கு, இரத்த கசிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கண்ணாடியை பயன்படுத்தக்கூடாது. ஜஸ்ஸின், ஜஸ்ஸு என்றால் சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்பு கல்லை பயன்படுத்தி இஸ்திஞ்சா செய்வது. அதாவது தடை என்பதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். மக்ரூ ஹராம் இல்லாவிட்டாலும் ஹராமுக்கு நெருக்கமான மக்ரூ வெறுக்க தகுந்த செயலாக இருக்கிறது. எட்டாவது, ஒஷைஇன் முஹ்தரமின். ஒஷைஇன் முஹ்தரமின், கண்ணியமான பொருளை கொண்டு. முஹ்தரம் என்றால் கண்ணியமாக்கப்பட்ட பொருளை கொண்டு. கண்ணியமான எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், தட்டு, கிளாஸு, நல்ல பொருட்கள், எதை மனிதன் கண்ணியமான நிலையில் அதை பயன்படுத்துகிறானோ அத்தகைய பொருட்களை கொண்டு தன்னுடைய மர்மஸ்தானத்தை சுத்தம் செய்வது மக்ரூஹாக இருக்கிறது. இதற்கு உதாரணம் தருகிறார்கள். கஹிரக்கத்தி தீபாஜின் வப்புத்துனின். ஹிர்கத்தின், ஹிர்கத் என்றால் துண்டு, தீபாஜ் என்றால் பட்டு, புத்துனின் என்றால் பருத்தி. ஹிர்கத்தி தீபாஜின், பட்டு துண்டு மேலும் பருத்தி நூல்களை போல. பட்டு துண்டு மேலும் பருத்தி நூல்களை போல. சின்ன கர்ச்சி மாதிரி இருக்கு, சின்ன துண்டு இருக்கு. இதெல்லாம் பட்டு என்பது பெண்களுக்கான கண்ணியமான ஆடை. பருத்தி என்பது ஆடைகளுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய நூல்கள். இதுவெல்லாம் கண்ணியமான ஒரு அல்லாஹுடைய படைப்பாக இருப்பதால் இதை அசுத்தத்தை சுத்தம் செய்ய பயன்படுத்துவது இது அனுமதிக்கப்படவில்லை, மக்ரூஹாக ஆக்கப்பட்டிருக்கிறது. 9வது சொல்றாங்க, மக்ரூஹான செயல்களில் 9வது, ஒபில் எதில் யும்னா, வலது கையை கொண்டு தன்னுடைய மர்மஸ்தானத்தை பயன்படுத்துவது கூடாது. இல்லா மின் உதுரின், ஆனால் தங்கடத்தின் மூலமாகவே, தங்கடத்தின் மூலமாகவே தவிர. அதாவது இடது கையில் ஏதேனும் நோய் அல்லது காயம் அல்லது ஏதேனும் ஒரு கஷ்டமோ ஏதோ சிரமங்களோ இருக்கும் பொழுது வலது கையை பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. இல்லை என்றால் எக்காரணத்தை கொண்டும் மர்மஸ்தானங்கள், மலம்ஜலம் கழிக்கக்கூடிய பகுதிகளை சுத்தம் செய்வதற்காக வலது கையை பயன்படுத்துவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ எந்தெந்த விஷயங்களை கொண்டு இஸ்திஞ்சா செய்வது மக்ரூஹ் என்பதாக 9 விஷயங்களை இந்த இடத்தில் நமக்கு கூறி காட்டுகிறார்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஃபஸ்லுன், ஃபஸ்லுன் ஃபி ஆதாபி கதாஇல் ஹாஜதி.
இதே இஸ்திஞ்சாவினுடைய பகுதியில், தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய பகுதியில் இது ஒரு தலைப்பாக இருக்கிறது. ஃபஸ்ல் இது ஒரு பிரிவு. ஃபி ஆதாப், ஆதாப் என்பது அதபுடைய ஜமா, பன்மை, ஒழுக்கங்கள். கதா இல் ஹாஜதி, தன்னுடைய தேவையை நிறைவு செய்வது, பூர்த்தி செய்வதின் ஒழுக்கங்கள் பற்றிய பிரிவு. சில ஒழுக்கங்கள் இருக்கிறது, பரவலாக இந்த ஒழுக்கங்கள் எல்லோருக்கும் தேவையான, எல்லோருக்கும் முக்கியமான, ஹதீஸின் மூலமாக இது வலியுறுத்தப்படுகின்ற அற்புதமான ஒழுக்கங்கள். மலம் ஜலம் கழிக்கும் போது நாம் கவனிக்க வேண்டிய ஒழுக்கங்களை நாம் வரிசையாக பார்ப்போமா? அல் அவ்வலு, முதலாவது, வயதுகுலுல் ஹலஅ பிரிஜ்லிஹில் யுஸ்ரா. யதுகுலுல் ஹலா, யதுகுலுடைய அந்த தமீர் ஹுவ அல் முஸ்தஞ்சியை பார்த்து எழுது, இஸ்திஞ்சா செய்யக்கூடியவர், அவர் நுழைவார். எங்கே? ஹலா, கழிவறைக்கு, கழிவறை மலம் ஜலம் கழிக்கக்கூடிய பகுதிக்குள் நுழைவார். பிரிஜ்லிஹில் யுஸ்ரா, ரிஜ்லி என்பது மௌசூஃப், யுஸ்ரா என்பது சிஃபத். பிரிஜ்லிஹில் யுஸ்ரா, தன்னுடைய இடது காலை கொண்டு நுழைவார். கழிவறைகள் பாத்ரூம்களாக இருந்தால், கதவுகளுக்குள் இருந்தால் இந்த விஷயம். திறந்த வெளியாக இருந்தால், ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போனவுடன் மறைவான பகுதிக்கு கடைசியாக நாம் போகும்போது அந்த கடைசி பகுதியில் இடது காலை வைத்து அந்த இடத்தில் நாம் போக வேண்டும். எனவே தன்னுடைய இடது காலை கொண்டு கழிவறைக்கு அவர் நுழைவார். இது அற்புதமான முதல் ஒழுக்கம். இரண்டாவது, வயஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் கப்ல துஹூலிஹி, அவர் பாதுகாப்பு தேடுவார். பாதுகாப்பு தேடுவார். இஸ்தஈது முதாரியான ஃபைல், இஸ்தஆத இஸ்தஈது. குர்ஆன்ல கூட ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹ் என்று அல்லாஹ் கூறுகிறானே, அந்த ஒரு மூலப்பொருளை கொண்ட வார்த்தை தான் இது. இஸ்தஈது, பாதுகாப்பு தேடுவார். பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு. மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்து எறியப்பட்ட ஷைத்தானை விட்டு. இந்த பில்லாஹி என்ற முத்தஅல்லிகும் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற ஜார் மஜ்ரூர் முத்தஅல்லிகும் இஸ்தஈதுவுடன் தொடர்பு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை கொண்டு எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டு அவர் பாதுகாப்பு தேடுவார். உள்ளே போறதுக்கு முன்னாடி, கப்ல துஹூலிஹி, உள்ளே நுழைவதற்கு முன்பு. அந்த ஹீயுடைய மர்ஜா ஹலா, ஹலா என்ற இந்த இடத்தில் அதனுடைய மீளக்கூடிய இடம், அந்த கழிவறைக்கு நுழைவதற்கு முன்னால். அதுதான் நமக்கு பிரபலியமான அந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுசி வல் ஹபாயிஸ் என்பதாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அஸ்ஸாலிசு, மூன்றாவது, வயஜ்லிசு, மேலும் அமருவார். முஅத்தமிதன் அலா யஸாரிஹி, கழிவறையில் அமரக்கூடிய அற்புதமான ஒழுக்கத்தையும் சொல்லித் தருகிறார்கள். அமருவார் அந்த மனிதர் முஅத்தமிதன், ஊன்றுதல் பிடித்தவராக, அலா யஸாரிஹி, தன்னுடைய இடது பகுதியின் மீது, தன்னுடைய இடது பகுதியின் மீது ஊன்றுதல் பிடித்தவராக, கால்களை நன்றாக விரித்தவராக அந்த கழிவறையில் அமரும் பொழுது இந்த தன்மையில் கண்டிப்பாக உடலுடைய கழிவுகள் சீக்கிரமாக வெளியே வருவதற்கு, இலகுவாக வெளியே வருவதற்கு இந்த அமைப்பு நமக்கு லேசாக இருக்கும். இடது பக்கமாக சாய்ந்த நிலையில் கழிவறையில் அமருவார். அர்ராபியா, நாலாவது பார்க்கிறோம், வலா யதகல்லமு, கழிவறையில் இருக்கும் போது அவர் என்ன செய்ய மாட்டார்? பேச மாட்டார். ரொம்பவும் அவசியமான தண்ணீர் வரவில்லை, அல்லது பாத்திரங்கள் உள்ள கழிவறைக்கான ஜக்குகள் இல்லை போன்ற அத்தியாவசிய தேவை என்பது வேறு, தேவையில்லாத பேச்சுக்கள் என்பது அங்கே இருக்கக்கூடாது. வலாயத்த கல்லமோ, அவர் என்ன செய்ய மாட்டார்? பேச மாட்டார் என்பதாக 4 ஒழுக்கங்களை இங்கே அற்புதமாக தருகிறார்கள். அடுத்து நாம் பார்க்கிறோம், மக்ரூஹாத்து கதாஇல் ஹாஜதி. மக்ரூஹாத்து கதாஇல் ஹாஜதி. மக்ரூஹாத் என்பது மக்ரூஹத்தினுடைய பன்மை, கதா என்பது நிறைவேற்றுதல், ஹாஜத் என்றால் தேவை. தேவையை நிறைவேற்றுவதின் வெறுக்கத்தகுந்த செயல்கள், தேவையை நிறைவேற்றுவதின் வெறுக்கப்பட்ட செயல்களை பற்றிய பாடம். மக்ரூஹாத் என்பது முலாஃப், வெறுக்கப்பட்ட விஷயங்கள், தடுக்கப்பட்ட விஷயங்களை இந்த இடத்தில் நமக்கு தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல் அவ்வலு, முதலாவது, வயுக்ரஹு இஸ்திக்பாலுல் கிப்லதி வ இஸ்தித்பாருஹா வலவ் ஃபில் புன்யான். வயுக்ரஹு, வெறுக்கப்படுகிறது, முலாரி மஜ்ஹூல், வெறுக்கப்படுகிறது, தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செயலாக இருக்கிறது. வெறுக்கப்படுகிறது எதை? இஸ்திக்பாலுல் கிப்லத், கிப்லாவை முன்னோக்குதல். இஸ்திக்பால் என்பது கிப்லா,
முன்னோக்குதல் என்பதுல இருந்து வந்துச்சு. கிபிலாவை முன்னோக்குதலும் வ இஸ்திதுபாருஹா, ஹாவுடைய மீளக்கூடிய இடம் கிபிலா. அந்த கிபிலாவை பின்னோக்குதலும், அதாவது கிபிலாவின் பக்கம் முகத்தை காட்டுவதும் கிபிலாவின் பக்கம் முதுகை காட்டுவதும் வெறுக்கப்பட்டிருக்கிறது. வலவ் ஃபில் புன்யானி, கட்டிடங்களில் இருந்தாலும் சரியே. ஹனஃபி சட்டப்படி கட்டிடங்களுக்குள் இருந்தாலும், கட்டிடத்தை விட்டு வெளியே பாலைவனங்களில் மரத்தடிகள் எங்கு இருந்தாலும் கிபிலாவை முன்னோக்குதலும் கிபிலாவை பின்னோக்குதலும் இரண்டும் மக்ரூஹாக வெறுக்கப்பட்ட செயலாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த இஸ்திஞ்சா செய்யக்கூடியவர் கட்டாயம் வடக்கு பக்கமாக, நம்முடைய இந்தியாவுடைய திசையின் அடிப்படையில் வடக்கு இல்லை என்றால் தெற்கு பக்கமாக உட்காருவது உகந்ததாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது, இஸ்திக்பாலு ஐனி ஷம்ஸ் வல் கமரி வ மஹப்பிர் ரீஹி, சூரியனை முன்னோக்குதல். சூரியனுடைய கண்கள் என்று சொல்லலாம். ஐனுக்கு அரபியில் பல அர்த்தங்கள் இருக்கிறது. சூரியன் மேலும் சந்திரனுடைய திசையை நோக்கி அமர்வது. சூரியன் மேலும் சந்திரனுடைய திசையை நோக்கி அமர்வது, திசையை முன்னோக்குவது. இவ்வாறு நேரடியாக சந்திரனை பார்த்தோ அல்லது சூரியனை பார்த்தோ இந்த மாதிரி உட்கார்ந்து சிறுநீர் மலம் ஜலம் கழிப்பதை தவிர்க்க வேண்டும். இது மக்ரூ. இஸ்திக்பாலின் மீது இது அத்ஃபாக இருக்கு. இஸ்திக்பாலு மஹப்பிர் ரீஹ். ரீஹ் என்றால் காற்று, மஹப்பு என்றால் வீசக்கூடிய இடம். காற்று வீசக்கூடிய இடத்தை முன்னோக்குதல். காற்று வீசக்கூடிய இடத்தை முன்னோக்குதல். நேரடியா காத்த ஆப்போசிட்ல அடிக்குது அப்படின்னா, எதிர்மறையான காத்து அடிக்கும் போது அதை நோக்கி மலம் ஜலம் கழிக்கும் போது கட்டாயம் அந்த அசுத்தங்கள் மீண்டும் நம்முடைய உடலை நோக்கி திரும்புவதும் அந்த அசுத்தங்கள் உடலில் தெளிப்பதும் கட்டாயம் ஏற்படும். எனவே காற்று வீசக்கூடிய அந்த எதிர்மறையான பகுதியில் கட்டாயம் அமர்ந்து சிறுநீர் கழிப்பதை தவிர்க்க வேண்டும். இது மக்ரூஹ். அஸ்ஸாலிசு, மூன்றாவது, வயக்ரஹு அன் யபூல அவு யதகவ்வத ஃபில் மாஇ. வயக்ரஹு, மேலும் வெறுக்கப்படுகிறது. யக்ரஹு என்றால் மக்ரூஹாகும் என்று அர்த்தம் வைக்கலாம். யுக்ரஹு என்றால் மக்ரூஹ் ஆக்கப்படுகிறது என்று நம்ம அர்த்தம் வைக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம படிக்கலாம். யாவுடைய ஃபத்ஹா என்றால் அது மர்ஃபூஆன அர்த்தம், யாவுடைய தம்மா என்றால் மஜ்ஹூரான அர்த்தம். வயுக்ரஹு, வெறுக்கப்படுகிறது. ஐ யபூல, யபூலல இது நசம் கொடுக்குது, சிறுநீர் கழிப்பது. அவு, அல்லது யதகவ்வத, மலம் கழிப்பது. ஃபில் மாஇ, தண்ணீர்ல. தண்ணீர் அப்படியே தேங்கி நிக்குது. ஒரு விதத்துல சுத்தமான தண்ணியோ அல்லது அசுத்தமான தண்ணியோ, ஏதோ ஒரு தண்ணீரில் போய் ஓடக்கூடிய தண்ணியோ, நின்று கொண்டு இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தண்ணீர், அந்த தண்ணீர்களிலே மலம் கழிப்பதும் சிறுநீர் கழிப்பதும் வெறுக்கப்படுகிறது. அவ்வாறு செய்யக்கூடாது. தண்ணீர் அல்லாஹுடைய மிகப்பெரிய அருட்கொடை. அதை நாம் நம்முடைய இது போன்ற செயல்களால் அசுத்தப்படுத்தக்கூடாது. ஒவ்வில்லி, நிழல்ல. உயிரினங்கள் ஒதுங்கக்கூடிய இடம்தான் நிழல். எனவே நிழலுக்கு அடியில் அசுத்தங்கள் கழித்து விட்டு மலஞ்சலம் கடிப்பது மக்ரூஹ் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நிழல்ல செய்யக்கூடாது. வல் ஜுஹரி, நல்லா பாருங்க, வல் ஹஜரி கிடையாது, கல்லு கிடையாது இது. வல் ஜுஹரி, பொந்துகளிலே. பொந்துகளிலே என்ன செய்யக்கூடாது? மலஞ்சலம் கழிக்க கூடாது. அதுல இருந்து ஒன்று பாம்பு அல்லது பிற உயிரினங்கள் வெளியே வந்து நம்மை தாக்கவும் வாய்ப்பு இருப்பதால், அல்லது அது வாழக்கூடிய இடமாக அது இருப்பதால் பொந்துகளிலே மலஞ்சலம் கிடைக்கக்கூடாது. ஒத்தரியத்தை, வழிகளிலே, பாதைகளிலே, மக்கள் போகக்கூடிய பாதைகளிலே மலஞ்சலம் கழிப்பது கூடாது. இதுல சொல்ற நிறைய விஷயங்கள் இன்றைய பழக்க வழக்கங்களில் நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் இந்த தவறு செய்கிறார். பழம் தரக்கூடிய மரத்திற்கு அடியில். பழம் தரக்கூடிய ஷஜரா மௌசூஃப், முஸ்மிரா சிஃபத். பழம் தரக்கூடிய மரத்திற்கு நடுவில் ஒரு பழம் தரக்கூடிய அற்புதமான அடர்த்தியான மரம், எவ்வளோ மக்கள் அதை கொண்டு பயனடைகிறார். அதற்கு கீழே செய்வது மக்ரூ. ஒரு மரம் இருக்கிறது, காய்ந்து போய் கிடக்கிறது, எந்த பிரயோஜனம் இல்லாத மரம் என்றால் அதன் தன்மை என்பது வேறு, அங்கே ஜாயிஸாகும் கூடும். பழம் தரக்கூடிய மரத்தடியில் சிறுநீர் கழிப்பது
அந்த சிறுநீரிலேயே பழங்கள் கீழே விழுவதற்கும் மற்ற மனிதர்களுக்கு அது சிரமமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே பழம் தரக்கூடிய மரத்திற்கிடையில் சிறுநீர் கழிப்பது மக்ரூ ஆகும். 4வது சொல்றாங்க, வல் பௌலு காயிமன், நின்ற நிலையில் சிறுநீர் கழிப்பது மக்ரூ ஆகப்படுறது. இந்த ரஃபால நல்லா கவனிக்கிறோம். இந்த யுக்ரஹுவோட இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நாய் ஃபாயிலாக நாம் பயன்படுத்துறதால் அதற்கு ரஃபா கொடுக்கிறோம். சிறுநீர் கழிப்பது மக்ரூ ஆக்கப்படுகிறது காயிமன், நின்ற நிலையில், இல்லா மின் உதுரின், இல்லா மின் உதுரின், தங்கடத்தின் மூலமாகவே தவிர. தங்கடம் இருக்கக்கூடியவர்கள், முழங்கால் மடக்க முடியாதவர்கள், அல்லது கீழே குப்பை தொட்டி இருக்கிறது, அசுத்தங்கள் பரவி கிடக்கிறது, அந்த மாதிரி இடங்களில் நின்ற நிலையில் சிறுநீர் கழிப்பது தாராளமாக கூடும். மற்ற இடங்களில் நின்ற நிலையில் சிறுநீர் கழிப்பது கூடாது. இயன்றவரை நின்ற நிலையில் சிறுநீர் கழிக்கக்கூடிய இந்த செயலை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், மக்ரூஹான செயல்பாடுகள் என்பதாக ஒரு 4 விஷயங்களை இந்த இடத்தில் அற்புதமாக கொடுத்தார்கள். கடைசியாக முஸன்னிஃப் அலைஹிர் ரஹ்மா கடைசி தலைப்பாக தருகிறார்கள், ஆதாபுல் ஹுரூஜி மினல் ஹலாஇ. ஹுரூஜ் என்றால் வெளியேறுதல், ஆதாப் என்றால் ஒழுக்கங்கள். கழிவறையை விட்டு வெளியேறுவதின் ஒழுக்கங்கள். வெளியேறும் போது நம்ம எப்படி வெளியேறணும், அல்லது ஒரு ஒரு வெட்ட வெளியாக இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட இடத்தை விட்டு நாம நகரும் போது எப்படி நகரணும். அல் அவ்வளு, முதலாவது, வயஹ்ருஜு மினல் ஹலாஇ பிரிஜ்லிஹில் யும்னா, கழிவறையை விட்டு இவர் வெளியேறுவார் பிரிஜ்லிஹில் யும்னா, அவருடைய வலது காலை கொண்டு. ரிஜில் மௌசூஃப், யும்னா சிஃபத். அவருடைய வலது காலை கொண்டு என்ன செய்வார், வெளியேறுவார். வெளியே வரும்போது வலது கால், உள்ள போகும்போது இடது கால், வெளியே வைக்கும் போது வலது கால் எடுத்து வைக்கணும். வெளியே வந்த பிறகு என்ன செய்யணும், அடுத்து இந்த 2வது நிலை. உள்ள இருக்கும்போது அல்ல, மாறாக வெளியே வந்த பிறகு அவர் செய்ய வேண்டிய ஒன்று, சும்ம பிறகு யகூலு, அவர் சொல்வார். அதாவது இந்த துஆவை ஓதுவார், பிரபலியமான துஆ, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னில் அதா வஆஃபானி. அல்ஹம்து, எல்லா புகழும், லில்லாஹ், அல்லாஹ்விற்கே, லில்லாஹி, அல்லாஹ்விற்கே. இந்த துவா நம்ம நிறைய தடவை ஓதுறோம். இப்ப நம்ம அதனுடைய தர்ஜுமா பார்க்கிறோம். லில்லாஹி, அல்லாஹ்விற்கே, அல்லதி, அந்த அல்லாஹ் எத்தகையவன் என்றால் மௌசூல். அல்லாஹ் அல்லதி என்பது மௌசூல். அந்த அல்லாஹ் எத்தகையவன் என்றால் அஸ்ஹப, நீக்கி வைத்தான், போக்கினான், நீக்கி வைத்தான், அன்னி, என்னை விட்டும், அல் அதா, நோவினை தரக்கூடிய விஷயங்களை. அதா என்றால் நோவினை தரக்கூடிய விஷயங்களை என்னை விட்டு அவன் நீக்கச் செய்தான். வஆஃபானி, மேலும் எனக்கு ஆரோக்கியத்தை வழங்கினான், ஆரோக்கியமாக்கினான், எனக்கு ஆரோக்கியத்தை வழங்கினானே, அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக என்ற இந்த அஸ்ஹப அன்னில் அதா வஆஃபானி என்பது அல்லதி உடைய சிலாவாக இருக்கிறது. அந்த சிலா தான் இங்கே இருக்கு. பொதுவாக சிலால ஒரு தமீர் இருக்கும், அதுஹபல ஒரு தமீர் இருக்கு. அந்த தமீர் மௌசூலின் பக்கம் பார்த்து வீழுது. எனவே என்னை விட்டு நோவினை தரக்கூடிய விஷயங்களை நீக்கி மேலும் எனக்கு ஆரோக்கியத்தை வழங்கினானே, அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக என்ற துஆவை வெளியே வந்த பிறகுதான் சொல்லணுமே தவிர உள்ளே இருக்கும்போது இந்த துஆவை பயன்படுத்தக்கூடாது. கழிவறைக்கு போகும் பொழுதும் அந்த துஆ வெளியே ஓதணும். கழிவறை விட்டு வெளியே வந்த பிறகு அந்த துஆவை வெளியே வந்துதான் ஓதணும். உள்ளே அந்த துஆக்களை பயன்படுத்தக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், இஸ்தின்ஜா என்ற இந்த தன்னை சுகாதாரப்படுத்திக் கொள்ளக்கூடிய மலம் ஜலம் கழிப்பதை பிறகு தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான விளக்கங்களை முழுமையாக முஸன்னிஃப் அவர்கள் இந்த இடத்துல நிறைவு செய்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.